அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணிமிகுந்த முரீஸ் அவர்களே மற்றும் ஷேഖனுடைய சுபத்தில் இருப்பவர்களே, இப்போ நம்ம பார்க்குற டாபிக் ஆஷுரானுடைய வரலாறு மற்றும் அதனுடைய சிறப்பு. முதல்ல வரலாற்றுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஷுரான்னு என்ன சொல்கிறேன். ஆஷுரா அப்படின்னு சொன்னால் 10ஆம் நாள், 10வது நாள் அப்படிங்கிறது தான் ஆஷுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10ஆம் நாள்னு சொன்னதுக்கு காரணம் 10 நபிமார்களுடைய சிறப்புகள் நடந்திருக்கு, அவங்களுடைய வெற்றிகள் நடந்திருக்கு, சில பேர் தௌபாக்கள் கபூலாக இருக்குது, சில நபிக்கு எல்மு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு 10 சிஃபத்து கொண்ட ஒரு நாள். அது மட்டும் இல்லை, 10 செயல்பாடுகள் கொண்ட ஒரு நாள். நாட்களிலே வைத்து ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த மாதிரி 10வது சிறப்பு கொண்ட ஒரு நாள் இந்த ஆஷூருடைய நாள் அப்படி சொல்லி நிறைய இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவாயத்துகள் வெளிப்படுத்துகிறாங்க. அதில் 10வது நாள் அப்படிங்கிறதுல வரலாற்று சான்றிதழ் 2ஆக பிரியுது. ஒன்று ஒரு சைடு மதினாவை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா யூதர்கள் இந்த ஆஷூரோட நாளை நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சைடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவதற்கு முன்னாடி இருந்த மக்காவில் ஜாஹிலியா காலத்தில் இருந்த இந்த ஆஷூரோடைய நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்புறம் 2 டாப்பிக்காக பிரிக்கலாம். ஒன்று யூதருடைய வரலாறு, இந்த சைடு ஜாஹிலியாக்களுடைய வரலாறு, இதுக்கு நடுவில் இஸ்லாத்தினுடைய வரலாறு. இப்படி 3 வரலாறுகளை இணைஞ்சு தான் இந்த வரலாற்றை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூதர்களுடைய வரலாறு நம்ம அது முன்னாடி தெரியும். யூதர்கள் ரசூலுல்லாஹி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், மக்காலேருந்து வரேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும்போது ஜாஹிலியாக்கள் காலத்திலேயே அறியாமை காலத்திலேயே மக்கத்து குறைஷிகளும் என்ன பண்ணாங்க, இந்த ஆஷூராவுடைய நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன் இந்த ஆஷூராவுடைய நோன்பு வைக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இது வந்து ஒரு பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நாள். நம்முடைய மனதில் செஞ்ச பாவங்கள், கண்களால் செஞ்ச பாவங்கள், இதெல்லாம் ஒரு மறைக்கிறதுக்காக, பாவங்கள் மன்னிக்கிறதுக்காக ஒரு நாளை அவங்க என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணுறாங்க. அதே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வருடத்தில் மாதங்கள் ஒரு 12 மாதங்களுடைய பெயர்கள் இருக்கும். அதே மாதிரி ஜாஹிலியா காலத்தில் வருடங்களுடைய பெயர்கள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அது என்னென்ன மாதங்கள் பார்க்கலாம். உதாரணமாக முஹர்ரம் மாதத்துக்கு அங்கே அன்னைக்கு இருந்த மாதம் வந்து முஅத்தமீர்னு ஒரு மாதம். அதாவது இதுதான் ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகளுடைய வருடத்தில் 1வது மாதம். முஅத்தமீர்னு சொன்னால் கான்ஃபரன்ஸ், அதாவது மக்களை கூட்டும் நாள், மாநாடு அப்படின்னு சொல்லலாம். அப்போது எல்லா மக்களையும் கூட்டி, இன்றைக்கி எப்படி ஹஜ்ஜுக்கு வர சொல்கிறாங்க, அந்த மாதிரி எல்லா மக்களும் இந்த டைமில் ஆஜராகிடணுங்க, எல்லா கூட்டமாக நம்ம சேர்ந்துடணுங்க. சேர்ந்து நம்ம என்ன அங்கே வித்தியாசம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த நாளில் தான் நம்ம காபத்துல்லாவுக்கு துணி மாற்ற போகிறோம், சரிங்களா அப்படின்னு சொல்லி இப்படி கூடுவதற்காக கொண்டு வரப்பட்ட மாதம் தான் ஃபஸ்ட்டு மாதம். அதுக்கு பேர் முஅத்தமீர். ஃபஸ்ட்டு மாதங்கள் பார்த்துக்கலாம், அப்புறம் முஅத்தமீர் பற்றி பார்க்கலாம், அந்த காபத்துல்லாவோட துணியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முஅத்தமீர், முஹர்ரம் மாதத்துக்கு பேர் முஅத்தமீர், சஃபர் மாதத்துக்கு பேர் நாஜீர், ரபியுல் அவ்வலுக்கு ஹவ்வான், ரபியுல் ஆஹிருக்கு வபுசான், ஜமாதுல் அவ்வலுக்கு ஹனீன், ஜமாதுல் ஆஹிராக்கு ருப்பா. ரஜப் மாதத்துக்கு இப்போ நம்ம முஹர்ரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரஜப் மாதத்துக்கு வந்து அவங்க முஹர்ரம்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்துச்சு ஜாஹிலியாவோட காலத்தில். இன்னொரு பேருக்கும் இருந்துச்சு, அலசம், அப்புறம் முன்சில், அப்புறம் அசின்னா அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணாங்க, பேர்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்தது ஷாபான் மாதத்துக்கு ஆதில், ரம்ஜான் மாதத்துக்கு நாத்திக், ஷவ்வால் மாதத்துக்கு வாயில் இல்லாட்டி வயல் எப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. துல்காய்தா மாதத்துக்கு வர்ணா, துல்ஹஜம் மாதத்துக்கு புரக் அல்லது மைமூன். இப்படி ஜாஹிலியா காலத்தில் இந்த மாதங்களுடைய பேர்கள் இருந்துச்சு. இப்போ முஅத்தமீர் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே சொன்ன கான்ஃபரன்ஸ். அப்போது கான்ஃபரன்ஸாக சொல்லப்பட்டு மாநாடாக மக்கள் எல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக அந்த நாளுக்கு வருவாங்க. அந்த நாட்களில் வந்து நோன்பு வைப்பாங்க. நோன்பு வச்சு என்னோடத்தில் பாவ மன்னிப்பில் கேட்டு அந்த காபத்துல்லாவுக்கு துணி மாற்றுவாங்க. அப்படி இதுக்காக தான் மக்காவில் என்ன பண்ணாங்க, முதலாக இது ஆரம்ப காலத்துலேருந்து ஆஷூராவுடைய நோன்பை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது மக்காவை பேஸ் பண்ணி வரக்கூடிய காரணம். சரி, இந்த காபத்துல்லாவை துணி மாற்றுதல் அப்படின்னு வரும்போது, காபத்துல்லாவினுடைய முதல் துணி என்ன கலரில் இருந்துச்சு? இப்போ நம்ம பிளாக் கலர் பார்க்குறோம், கோல்டோட சென்டர் பார்டர் பார்க்குறோம், டிசைனிங்ஸ் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி என்ன கலரில் இருந்துச்சு இந்த காபத்துல்லாவினுடைய மேலே போர்த்தப்படக்கூடிய துணி? அந்த துணிக்கு கஸ்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட காலத்துலேருந்து இந்த ஜாஹிலியா கால மக்கள், அதாவது மக்காவுடைய வெற்றி கிடச்சி இல்லையா, ஃபத்தஹே மக்கா, அது வரைக்கும் இந்த காபத்துல்லாவோட கஸ்வாவுடைய துணி கலர் வந்து லைட் ப்ரௌன் கலர். இந்த லைட் ப்ரௌன் கலரில் தான் காபத்துல்லாவோட துணி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றி அடைஞ்சதனுடைய காரணமாகவும் அடையாளமாகவும் காபத்துல்லா இஸ்லாமியருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது காட்டுறதுக்காக, அதாவது ரெட் ப்ளஸ் ஒயிட், செக்குடு ஷர்ட்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெட் ப்ளஸ் ஒயிட் கலந்த கோடு போட்ட யமன் நாட்டை சேர்ந்த ஒரு அழகான ஒரு துணியை என்ன பண்ணுறாங்க, காபத்துல்லாவுக்கு போத்துறாங்க. அதாவது ரெட் ப்ளஸ் ஒயிட் இந்த கோடு போட்ட துணியை என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போத்திருக்கிறாங்க. அந்த மக்கள் இப்போவும் பார்த்திங்கன்னா மதீனா சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி புகை போடுற வழக்கம் இருக்கும். நம்ம செய்கிறது தான் ஊரில் வந்து பிதன்னு சொல்லி சுற்றுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஃபஸ்ட்லேருந்து அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது ஒரு சுன்னத்தான நம்மளும் கூட, அதாவது வீட்டில் நறுமணமாக வச்சுக்கிறது.
இதில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு வரும்போது அங்கே சாம்பிராணி புகை போடுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே சாம்பிராணி புகை போடுறதுக்குன்னு தனியாக அவர் நியமிக்கப்பட்டார். வீட சுத்தமாக இருக்கிற ஊதுபத்தி பார்க்குறது சாம்பிராணி பார்க்குறது பிதாயத் கிடையாது. பிதாயத்து சொல்கிறவங்க இடத்துல ஒரு வார்த்தைகள் தான் பிதாயத். சரி இப்போ வரலாற்றை பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெட்டு ப்ளஸ் ஒயிட் போட்டு அந்த செக்கடு ஷர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு காபத்துல்லா துணியை போட்டு விட்றாங்க. அதுதான் இருக்குது. அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, காபத்துல்லாவை சுற்றி அந்த நறுமணம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா தூபம் போடுறாங்க. அதாவது சாம்பிராணி நம்ம ஊரில் அந்த 5 ரூபா கொடுத்த 10 ரூபா கொடுத்து வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடுவாங்க இல்லையா, நம்மளே வீட்டில் போடுவோம், கடையில் பார்த்திங்கன்னா போடுவாங்க. அந்த மாதிரி வந்து காபத்துல்லோட துணி போட போகும்போது அந்த புகை போட போகும்போது அந்த துணியில் அந்த தீப்பட்டு அந்த துணி பிடிச்சிடுது. அப்போ அதில் துணி போயிடுது, வீணாயிடுது. அப்போ வேற ஒரு துணியை கொண்டு போத்தப்பட்டதாக வரலாறுல எழுதப்படுது. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலையும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலையும் வெள்ளை துணி காபத்துல்லாவுக்கு போடப்பட்டதாக வரலாற்றில் எழுதப்படுது. அப்போ ஒரு வெள்ளை துணி என்ன பண்ணுச்சு, காபத்துல்லாவை போத்தப்பட்டிருந்துச்சு. மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு வெள்ளை துணி. சரி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் கலர், செகண்டு ரெட் அண்ட் ஒயிட்டு, அப்போ தேர்டு வந்து ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அது தெரிஞ்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தான் ஒரு துணி மட்டும் போட்டிருக்கேன், 2 துணியாக போடலான்னு சொல்லி 2 துணிகளை காபத்துல்லாவுக்கு போத்திருந்தாங்க. அப்போது காபத்துல்லா என்ன கலரில் இருந்துச்சு, ஒயிட் கலரில் இருந்துச்சு அந்த கஸ்பா துணி. 4வது காபத்துல்லாவில் பொறுக்கப்பட்ட 4வது கஸ்பாவோட கலரு சிவப்பு கலர். ஹிஜ்ரி 64 அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தான் போட்டிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவுடைய துணி கலர் மாற்றுறாங்க, சிவப்பு கலரு. டிசைனிங் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் ஜரிகை வேலையில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பட்டு துணியை கொண்டு வந்து காபத்துல்லாவின் மீது போத்துறாங்க. அதுக்கப்புறம் 5வது வெள்ளை ப்ளஸ் மஞ்சள், அதாவது ஒயிட் ப்ளஸ் எல்லோ. ஹிஜ்ரி 200ஆம் ஆண்டு அந்த ஆட்சி காலத்தில் தவிர எல்லோ அதுக்கப்புறம் ஒயிட்டு, இந்த 2 துணியும் வந்து ரொம்ப சாஃப்ட் பை சாஃப்ட், 2மே துணி சாஃப்டாக இருக்கும். பட்டில் நெய்யப்பட்ட ஒரு 2 துணியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, காபத்துல்லாவில் போத்துறாங்க. அதாவது எல்லோ ப்ளஸ் ஒயிட்டு. அதுக்கப்புறம் 6வதாக ஒரே வருடத்தில் 3 தடவை துணி என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. ஹிஜ்ரி 206. அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 3 டைம் துணி மாற்றப்பட்டிருக்கு. ஒன்று வந்து யோமு தர்வியா, 2வது அது ரஜபுடைய பிறையப்போ, 3வது ரம்லான் மாதத்துடைய 27. இப்படி 3 தடவை ஒரே வருடத்திலேயே துணி மாற்றப்பட்டுச்சு ஹிஜ்ரி 206. அதில் முதல் அந்த தர்வியா சொன்னேன் இல்லையா, யோமு தர்வியானா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யோமு தர்வியாங்கிறது அந்த மக்காலிருந்து மெனாவுக்கு போகக்கூடிய 8ஆம் நாள், ஹஜ்ஜுடைய முதலாவது நாள். இந்த நாளுக்கு தான் 8வது நாளுக்கு தான், துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாளுக்கு தான் நம்ம யோமு தர்வியான்னு சொல்லுவோம். அதாவது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் இந்த மாதிரி போகிறதா இருந்துச்சு சொன்னால் தண்ணிகளை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வாகனங்களுக்கு அது ஒட்டகங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்போது தாகம் தீர்க்கும் நாள் அந்த 8வது ஆரம்பிக்கக்கூடிய நாள்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, யோமு தர்வியான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி யோமு தர்வியா வச்சது காரணம் என்னென்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குர்பானி கொடுக்குற மாதிரி கனவு காணும்போது இந்த கனவு வந்து அல்லாஹ்விடத்துலேருந்து வந்துச்சா இல்லை ஷைத்தான் நம்மளை ஏதாச்சும் குழப்பறானா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சனால இதுக்கு யோமு தர்வியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இந்த யோமு தர்வியா மிலாவினுடைய அரஃபா நாளுக்கு முந்தின நாள் துல்ஹஜ் 8வது நாளில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு துணியை மாற்றினாங்க. அந்த துணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிவப்பு கலரில் இருந்துச்சு. சிவப்பு அந்த ப்ரோக்கட் தான், அந்த டிசைனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஜபு மாதத்தில் ரொம்ப சாஃப்டான ஒரு ஒயிட் கலர் துணி வந்து போத்திருந்தாங்க. அதே மாதிரி ரமலான் 27 லைலத்துல் கத்ர் டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் துணியை வந்து நல்ல டிசைனிங்லாம் பண்ணி எம்ப்ராய்டிங் டிசைன்லாம் கொடுத்து பட்டு துணியாக என்ன பண்ணுறாங்க, காபத்துல்லா மீது பத்துறாங்க. அப்போ 6வது கலர் மாற்றப்பட்டவருடைய அடையாளம். 7வது அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 456 என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபாத்திமா அக்காளுடைய காலகட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லோ ஜரிகை போட்ட ஒரு துணியை என்ன பண்ணுறாங்க, காபத்துல்லாவின் மீது கஸ்பா துணியாக பத்துறாங்க. 8 ஹிஜ்ரி 614 அப்பாசியாருடைய ஆட்சி காலத்தில் நாசிர்ங்கிற மன்னர் என்ன பண்ணுறாரு சொன்னால் ஃபுல்லாக அந்த காபத்துல்லாவை ஃபுல்லாக பச்சை கலர், அதாவது எம்ப்ராய்டிங் பண்ண அந்த டிசைன்ஸ் உள்ள துணியை வந்து கஸ்பாவாக போடுறாரு. இதுதான் அப்புறம் ஹிஜ்ரி 622க்கு பின்னாடி இந்த கலர்லாம் எந்த கலர் போட்டாலும் ஃபேட் ஆகுது, அந்த வெயிலில் பட்டு ஃபேட் ஆகிறதுனால ஃபேட் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு துணி எங்கே செட் ஆகும், இது காபத்துல்லாவுக்கு அழுக்கும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இந்த துணி எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்கும்போது கருப்பு கலர் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா காபத்துல்லாவில், அந்த கருப்பு கலர் உள்ள துணியும் அதுக்கு சென்டரில் அந்த கோல்டு பார்டரும் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஹிஜ்ரி 622 இப்போ வரைக்கும் ஹிஜ்ரி 1446 வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குற அந்த காபத்துல்லா இன்னும் இன்ஷா அல்லாஹ் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹிஜ்ரி 622 இந்த காபத்துல்லாவுடைய துணி டிசைன்ஸ் இப்படி மாறிடுச்சு.
இப்போ இதுக்கு முன்னாடி இந்த 600 சொன்னேன் இல்லையா, 614 அப்பாசியோட ஆட்சி காலத்துன்னு சொன்னால இது அப்பாசியோட ஆட்சி காலம் தான். அப்போ வெளியே போடப்பட்டிருந்த அந்த க்ரீன் கலர் துணி இதுதான் போட்டிருந்தாங்கன்னு அடையாளமாக காபத்துல்லா இந்த கோல்டு டோரை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காபத்துல்லா இன்சைட் காபான்னு சொல்லி யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அந்த சைடில் ஃபுல்லாக க்ரீன் கலர் துணியாக இருக்கும். அந்த க்ரீன் கலர் துணி தான் முன்னாடி காபத்துல்லாவுக்கு போத்தப்பட்ட துணி அப்படி சொல்லி இது சார்ந்த தகவல் எடுக்கும்போது என்ன பண்ணுச்சு கிடச்சிச்சு. உங்களுக்கும் இது புது தகவலாக இருக்கும், எனக்கு அது புது தகவலாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி காபத்துல்லாவுக்கு துணி மாற்றக்கூடிய இந்த நாட்களில் பாவங்களும் மன்னிக்கப்படும். அன்றைக்கி நோன்பு வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். துணியும் மாற்றம் ஒரு நாளாக வச்சுக்கலாம். நம்மளாம் ஒரு மாதத்தில் சேர்ந்துக்கலாம்ங்கிறதுக்காக மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு நாள். அதுக்காகவே இந்த மாதத்துடைய பேர் முஅத்தமீர்னு வச்சாங்க. இப்படி மக்காவில் இருக்கக்கூடிய ஜாகலியா காலத்தில் இருந்த இந்த மக்கள் என்ன இருந்தாங்க, நோன்பு வச்சுட்டே இருந்தாங்க. இந்த நோன்பு வைக்கக்கூடியவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இங்கே மக்காவில். இது ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே யூதர்கள்லாம் வந்து நோன்பு வச்சுருக்கிறாங்க. பெண்கள்லாம் அந்த நாளைக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. வரலாற்றில் பார்க்க முடியுது. அப்படி இவங்க இந்த சேர் வச்சுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ்லேயும் இது இடம் பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, என்ன வச்சுட்டு கேட்குறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட வெற்றி பெற்ற நாளுங்கிறதுக்காக அதுக்காக இவங்க சுக்ரியா தரும் விதமாக நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இது விட நம்ம ஹக்கு நம்ம தான், அந்த ஹக்குக்குரியவங்க நம்ம தான். இன்ஷா அல்லாஹ் நானும் நோன்பு வைப்பேன், நீங்களும் நோன்பு வைங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. எப்போ நோன்பு ரமலான் மாதத்துடைய நோன்பு ஃபர்லாச்சோ அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு இன்னுமே வைக்கிறவங்க வைக்கலாம், இல்லை விடுறவங்க விட்டுறலான்னு. மறுபடியும் இந்த நோன்பு சுன்னத்தாக ஆக்கப்பட்டது எப்படின்னா, இந்த செய்தி இந்த யூதருடைய செய்திகள் வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வைக்கும்போது இந்த யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா 10வது நாள் மட்டும்தான் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது யூதர்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக 9, 10 வைக்கக்கூடியவர்களாக மாறினாங்க. 9 வைக்கக்கூடியவங்க 9, 10 வைப்போம். ஒருவேளை 9வது நாள் நோன்பு வைப்பது விட்டுட்டா 10, 11 என்ன பண்ணலாம், நோன்பு வச்சு யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள்ங்கிற இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வெற்றிக்கு மட்டும்தான் வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்க முடியுது. அஹமது வரக்கூடிய ஹதீஸ் 8360வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் பார்த்திங்கன்னா இப்படி ரிவாயத் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஃபிரௌனிடமிருந்து வெற்றி பெற்ற நாளாகவும், அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கப்பல் ஜூது மலையில் போய் அந்த கப்பல் இடித்து அது நின்றதுக்குனுடைய வெற்றியின் காரணமாகவே என்ன பண்ணாங்க, நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த ஆஷுராவோட நோன்புங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பேஸ் பண்ணி மட்டும் வரல. ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு தனி ஒரு வரலாறு என்ன பண்ணுது இதுக்கு இருக்குது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றி பெற்ற நாள் மட்டும் யூதர்கள் இது பண்ணலை. இதுக்கு முன்னாடி இந்த வரலாற்று செய்திகளை சொல்கிறாங்க. இது நமக்கும் சார்ந்து இருக்குது. நிறைய ஹதீஸுகளை அதுக்கு என்ன பண்ண முடியுது, நம்ம ஆதாரமாக பார்க்க முடியுது. அதில் என்னென்ன சம்பவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த யூதர்கள் அந்த ஒரு மாதத்தில் நோன்பு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாதத்தினுடைய பெயர் முன்னாடி எப்படி இந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஜாகலியா காலத்தில் முஅத்தமீர்னு எப்படி அந்த மாதத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சோ, அந்த மாதிரி யூதர்கள்ட்ட இருந்த அந்த வருடத்தினுடைய மாதத்தினுடைய பெயர்கள் எப்படி இருந்துச்சு. அவங்களுடைய வருடத்தோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா 13 மாதங்கள் வருவதாக பார்க்க முடியுது. உதாரணமாக இந்த ஃபஸ்ட் மாதம் இந்த முஹர்ரத்துக்கு அவங்கள்ட்ட இருந்த பேர் வந்து திஷ்ரீனு, அதே மாதிரி சஃபருக்கு வந்து ஹிஷ்வானு, அதுக்கப்புறம் வந்து கிஸ்லவ், அப்புறம் கிஸ்லிவ் அப்படின்னும் வருது, அப்புறம் தீபியாத், அப்புறம் ஷபாத்து, அது வந்து ஷக்காத்து அப்படின்னு வருது, அப்புறம் அதாருல் அவ்வல்னு வருது, அப்புறம் அதார் அப்படின்னு சொல்லி வருது, அதுக்கப்புறம் நீசான், ஈஆர், சீவான், அப்புறம் தமூஸ், ஆபு, ஐலுல் அப்படின்னு சொல்லி ஒரு 13 மாதங்கள் என்ன பண்ணுறாங்க யூதருடைய மாதங்களில் சுட்டி காட்டுறாங்க. சரி, இப்போ வரலாற்று செய்தி பக்கம் வருவோம். அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலிருந்து இது சம்பவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலேருந்து மட்டும் இல்லை, ஆரம்பத்திலே இருந்துன்னு சொல்லி நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்க முடியுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தை இறக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவரோட தௌபா கபூலான நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் அப்படின்னு வரலாற்றில் பார்க்க முடியுது. அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹயாத்தாக இருக்கும்போது முதல் அதாவது வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் காட்சிகள் காட்டப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் அப்படின்னு சொல்லி வரலாற்று செய்தியில் பார்க்க முடியுது. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல், இது நம்ம முன்னாடி அந்த ஹதீஸ் பார்த்தோம் இல்லையா, 8360. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் இருக்குது. நம்பர் சொல்லிட்டு இருந்தால் டைமிங் ஆயிருங்கிறதுக்காக நினைப்பாட்டுறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கப்பல் அந்த ஜூது மலையில் போய் அப்படி முட்டி நின்றுச்சு இல்லையா, அந்த கப்பல் அங்கே நின்று அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த இறங்கின சந்தோஷத்தில் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு வச்சு அந்த நோன்பு வைப்பதற்கு அந்த இடத்துல
பெரிய தானியங்கள் எதுவுமே இல்லை, நோன்பு வச்சிடுறாங்க. இஃப்தார் திறக்கிறது பெருசு இல்லை, இருக்கிற பொருட்களை வச்சு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு வைக்கிறாங்க. உடனே பர்க்கத் இறங்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பெரிய ஒரு வெள்ளப்பிரளயத்துக்கு அப்புறம் இரண்டாவது உலகம், அதாவது முதல் உலகம் அடைஞ்சிருச்சு, இரண்டாவது உலகத்தினுடைய ஆரம்பம் சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல் பண்ணுவாங்க, எடுத்து காட்டுவாங்க. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் அந்த ஃபஸ்ட்டு நாள் அந்த நோன்பு நாள் தான். அந்த நோன்பு ஆஷுராவுடைய 10வது இந்த மொஹரத்துடைய நாள். அந்த நாளில் அவங்க நோன்பு வச்சாங்க. நோன்பு வச்சதுக்கப்புறம் அந்த உணவுகள் துவா செஞ்சாங்க, அது பர்க்கத்தாக ஆச்சு. அந்த பர்க்கத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அங்கே இந்த நாளில் யாரெல்லாம் நோன்பு வச்சு தன்னுடைய சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுறாங்களோ, விருந்து வைக்கிறாங்களோ, அதில் பார்க்கலாம் வரலாற்றில். அந்த மாதிரி வரவு நபர்களுக்கு பர்க்கத்தாக ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம முடியாது ஹதீஸில் பார்க்க முடியுது. அதாவது ஒயாயினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இது ஏனா கிதாபில் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்கிட்ட சொன்னதாக இருந்தாங்க. அதாவது இந்த ஆஷுராவுடைய நாளில் சொந்தங்களை அழைச்சி யார் விருந்து போடுறாங்களோ இல்லை குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பர்க்கத்தாக்குற அந்த ஆண்டு முழுவதும் பர்க்கத்துடைய மாதமாக ஆக்குறான். இதை நாங்கள் 50-60 ஆண்டுகள் பார்த்தோம்னு சொல்கிறாங்க. பின்னாடி சொல்லன்னு சொன்னாலே இது முன்னாடி சொல்லிட்டேன். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துலேருந்து இந்த சரிதைக்கு ஒரு வரலாற்று ஒரு செய்தி வந்து என்ன பண்ணுறது நமக்கு ஆதாரமாக கிடைக்குது. அதுக்கப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண் தெரியாமல் இருந்துச்சு, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை பார்த்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் போய் அப்படி கண் தெரிந்த நாள் வந்து இந்த ஆஷுராவுடைய நாள். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ரூத் அந்த நெருப்பில் தூக்கி போட்டதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றாங்க இல்லையா? அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நோய்பட்டிருந்த அந்த நோயிலிருந்து விடுபட்டாங்க இல்லையா? அந்த விடுபட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்திக்ஃபார் கபுல்வாச்சு இல்லையா? அவங்க பாவ மன்னிப்பு கேட்டிருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த கவலையிலிருந்து வெற்றி பெற்ற நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அது மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய, அவர் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தார், அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கல்வி அதிகமாக்கப்பட்ட நாள், அந்த கல்வியினுடைய ஊற்று அதிகமான நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அதே மாதிரி சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அப்புறம் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் படைக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் அப்படின்னு சொல்லி இதோட சம்மந்தமாக நிறைய ரிவாயத்துகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ஒரு 10 நபி மட்டும் செலக்ட் பண்ணி சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொன்னது உள்ள தகவல். ஆரம்பத்தையே சொல்லியிருப்பேன், ஒரு 10 அப்படின்னு சொன்னதனுடைய ஆதாரம் என்ன, 10ன்னு ஏன் இவங்க பேசுனாங்க, அந்த 10க்குள்ளே என்ன அடங்கியிருக்கு, 10 நாளை பற்றி சொல்கிறாங்க, 10 எது சொல்கிறாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? அதில் 10 நபிமார்கள்னு சொல்லி அதில் செலக்ட் பண்ணி சொல்லப்பட்டது. இது குனியத்து தாலிபிங்கிற கித்தாபில் இருக்குது இந்த செய்தி. அதாவது இதில் 10 நபிமார்களுடைய செய்திகள் இடம்பெற்றிருக்கு, அதனால இது ஆஷுராவுடைய நாள்னு சொல்லி இதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா கபூல் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஜூதுமலை போய் நின்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நெருப்பில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தௌபா கபூலான நாள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட நாள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோயிலிருந்து குணமான நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த கடலில் வெற்றி பெற்ற நாள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் திக்ர் ஓதி அதனுடைய வெற்றி பெற்ற நாள். அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்ட நாள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்ட நாள்னு சொல்லி இதுக்கு வரலாற்று செய்திகள் இருக்குது. இதுக்காக தான் ஆரம்பத்திலேருந்து நோன்பு வைக்கப்பட்டுச்சு. இது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக ஆஷுரா நோன்பை நோக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சது பார்த்தோம். இன்னும் நிறைய அறிவிப்புகளில் இது போன்ற செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் பார்க்குறோம். அப்போ ஆஷுரா நோம்புங்கிறது ரொம்ப வரலாற்று மிக்க, நம்ம நோன்பு வைப்பதற்கு சரியான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு நோன்பு இந்த ஆஷுராவுடைய நோன்பு, சுன்னத்தான நோன்பு. இன்ஷா அல்லாஹ் வைக்கக்கூடிய துஃபிக் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆஷுரா நாளில் நோன்பு வைப்பதனுடைய சிறப்பு, அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஆஷுராவுடைய நாளை பற்றி சொல்லும்போது, அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிரஸ் ஸனத அல்லதி கபலஹு அப்படின்னு ஹதீஸில் பார்க்க முடியுது. அதாவது இந்த ஆஷுரா நாளில் நோன்பு வைப்பது சென்ற ஒரு ஆண்டினுடைய பாவ மன்னிப்புக்குரிய ஒரு நாளாக மாறுது. ஒரு நாள் நோன்பு வச்சிங்கன்னா இந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். யுகஃபிரஸ் ஸனத்தல் மாதியா அப்படின்னு வந்து ஹதீஸுடைய ரிவாயத்தில் பார்க்க முடியுது. அப்போ ஒரு ஆண்டு, அதாவது இப்போ ஹிஜ்ரி 1446னா 1445 இந்த நம்முடைய சிறு பாவங்கள்லாம் இந்த ஒரு நாள் நோன்பு நோப்பதன் மூலியமாக மன்னிக்கப்படுது. அதில் வைக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ரெண்டாவது, இந்த நாள் இந்த முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய நாளில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ ஒரு 30 நாளுடைய பலன்கள் வந்து ஒரு நாளில் கிடைக்கிது அப்படிங்கிறதும் நம்ம ரிவாயத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பவங்களுக்கு இப்படி ஒரு ஹதீஸ் பார்க்குறோம். 16,000ன்னு சொல்லிட்டோம், 14,000 சொல்லிட்டோம், 10,000 சொல்லிட்டோம் அறிவிப்புகள் பார்க்க முடியுது. ஷஹீதுடைய நன்மை கிடைக்கிது, ஹஜ்ஜி செஞ்சதுடைய நன்மை கிடைக்கிது, உம்ரா செஞ்சதுடைய நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாளினுடைய சிறப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது.
அதே மாதிரி கசாரி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய கவுல் ஒன்று பார்க்க முடியுது. யார் இந்த ஆஷுரை நாளில் இரவில் நின்று நஃபிலான வணக்கங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு 60 ஆண்டு காலம் நான் அமல் செஞ்சதனுடைய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஷேக் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவங்க சொல்லும்போது, ஆஷுராவுடைய நாளில் யார் நைட்டு இபாதத் செய்கிறாங்களோ அந்த நைட்டு இபாதத் செய்யக்கூடிய ஹயாத்தக்கூடிய மனிதர்களுக்கு மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே எப்போ மரணம் ஏற்பட போகுது அப்படிங்கிற எல்லா தகவலும் மௌத்தாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியும் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவங்களுடைய கவுல் படி பார்க்க முடியுது. அதே மாதிரி இமாம் தைரபி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆஷுராவுடைய நாளில் ஒரு சிறப்பான அமலாக இது செய்யுங்க. 2 ரக்காத் தொழுங்க. 2 ரக்காத் தொழுது முடிச்சதுக்கப்புறம் ஆயத்துல் குர்சி ஒரு 360 தடவை பிஸ்மில்லாவோட என்ன பண்ணுங்க ஓதுங்க. கிபிலா முன்னோக்கி உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் குல் பி ஃபதுலில்லாஹி வபி ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல் யஃப்ரஹூஹு வ கைரும் மிம்மா யஜ்மஊன்ங்கிறத ஆயத்தை ஒரு 48 தடவை ஓதுங்க. அதுக்கப்புறம் இந்த துவாக்களை ஓதி துவா கேளுங்க. அப்படி யார் துவாக்கள் கேட்குறாங்க அல்லாஹ் எல்லா விதமான இது தீங்குகளிலிருந்தும் நல்லா பாதுகாத்துறான்னு சொல்லிட்டு இமாம் தைரபி இவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த துவா அல்லாஹும்ம இன்ன ஹாதிஹி லைலத்துன் ஜதீதத்துன் வ ஷஹூருன் ஜதீதுன் வ சனத்துன் ஜதீதத்துன் ஃபஅத்தினி அல்லாஹும்ம கைரஹா வ கைர மா ஃபீஹா வஸ்ரிஃப் அன்னி ஷர்ரஹா வ ஷர்ர மா ஃபீஹா வ ஷர்ர ஃபித்னதிஹா வ முஹதசாத்திஹா வ ஷர்ரன் நஃப்சி வல் ஹவா வ ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற இந்த துவாவை 12 தடவை இப்படி கேட்டே இருங்க. அல்லாஹ் அந்த ஆண்டில் முழுவதுமாக ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளும் தான் என்ன பண்ணிடுறான், எல்லாம் பாதுகாத்துடுறான். அதுக்கப்புறம் இந்த ஆஷருடைய நாளில் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களில் தொழுகுங்க, நோன்பு வையுங்க, சொந்தங்களை ஆதரித்து சேருங்க, அதுக்கப்புறம் சதகா செய்யுங்க, குளிங்க, சுருமாயிடுங்க, அப்புறம் ஆலிம்களை ஜியாரத் செய்யுங்க. கல்வியுடையவர்களிடத்தில் ஜியாரத் செய்யும்போது அவருடைய கல்வியோட பர்க்கத்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நோயாளிகள் யாராச்சும் இருந்தாலும் நோயாளிகள் போய் சந்திங்க. அதுக்கப்புறம் எத்தீமான குழந்தையுடைய தலைமுடிகளை தடவி விடுங்க. ஏன்னா ஒவ்வொரு முடிகளுக்கும் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி சொந்தங்களுக்கு நீங்கள் வீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த விருந்து, இந்த மாதிரி விருந்துகள் கொடுப்பதன் மூலியமாக உங்கள் வீடுகளில் நல்லா விசாலத்தை ஏற்படுத்துகிறான், பர்க்கத்தை ஏற்படுத்துகிறான். அது மாதிரி நகங்களை வெட்டி வைங்க. அதே மாதிரி இன்றைக்கி 1000 தடவை குல்ஹுல்லா சூறா ஓதக்கூடியவர்களாக ஆகுங்க சொல்லி இந்த மாதிரி சிறப்பான அமல்களை எல்லாமே முன்கூட்டியே இந்த ஆஷருடைய நாட்களில் எல்லோரும் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த போன்ற சிறப்பான நாளை புரிந்து அதில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தளவு புரிவானாக. முக்கியமாக இந்த ஆடியோக்களை அதை பத்திரமா எடுத்து வைங்க. ஒவ்வொரு ஆண்டுகளாகவும் இது பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.